இந்த கலர்ல இருந்த ஒரு வீடியோவை எப்படி இந்த கலர்ல மாத்தணுன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இதை பண்றதுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு மொபைல். அந்த மொபைல்ல பிளே ஸ்டோர்ல போய் விஎன்ற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இப்போ அதை எப்படி செய்யணுன்றத பார்ப்போம். இப்போ அந்த ஆப்புக்குள்ள போய் உங்களுக்கு தேவையான வீடியோவை அதில் இம்போர்ட் பண்ணிக்குவாங்க. அதில் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா சைடில் அட்ஜஸ்ட்ன்னு இருக்கா, இதுக்குள்ளே போனீங்கன்னா நார்மலாக ஒரு ஃபோட்டோவுக்கு எப்படி எடிட் பண்ணுவீங்களோ அதே தான். இதை நீங்கள் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்குவாங்க. இப்போ எக்ஸ்போஸாக அதே மாதிரி கொஞ்சம் கூட்டிக்குவாங்க, கான்ட்ராஸ்டையும் கூட்டிக்குவாங்க, பிரைட்னஸையும் கூட்டிக்குவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு உங்கள் ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு தேவையான அளவை பார்த்து நீங்கள் கூட்டிக்க வேண்டியது தான். அதே மாதிரி டெம்பரேச்சர் வந்து கூட்டிக்குவாங்க. டெம்பரேச்சரில் வந்து அதிகமாக போனீங்கன்னா ரொம்ப எல்லோவஸ் ஆயிரும் வீடியோ. விண்டேஜ் வேணும்னா வச்சுக்குவாங்க, வேண்டாம்னா எடுத்துருங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு விண்டேஜ் வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் HSLன்னு இருக்கா, இதுதான் முக்கியமான ஆப்ஷன். இதில் ஒவ்வொரு கலரையுமே நீங்கள் ஒவ்வொன்றையும் லைட்டாக கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஒரு சில கலர் எங்கே இருக்குதோ அந்த கலர் மட்டும் அதுவாக கூடும். அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. நான் இப்போ எல்லா கலரையுமே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறேன், தெரியுதா? ரொம்ப குறைச்சிட்டோம்னா பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி ஆகுது, அந்த மாதிரி கலர் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். இதை நீங்கள் ஒவ்வொன்றையா மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா ஒரு சில கலர் வந்து நம்ம வீடியோவில் இல்லாத கலர் வந்து அதில் சேஞ்ச் ஆகாது. இப்போ பின்னாடி உள்ள கபோர்டுலாம் டார்க் கலரில் மாறுதா, இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையா மாற்றி மாற்றி வைக்க அந்த கலர் வந்து அந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலரை கொஞ்சம் கூட்டி வச்சுக்குவாங்க. இல்லை வேறு கலர் மாறினுச்சு, இல்லை வேறு கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த க்ரீன் வச்சுட்டேன்னா, இப்போ அடுத்த க்ரீன் நான் வைக்கும்போது பாருங்கள், இந்த க்ரீன் வைக்கும்போது என் டிஷர்ட்டோட கலர் வந்து மாறுது. ஏன்னா அந்த க்ரீன் தான் இந்த க்ரீன். இதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் ஷர்ட்டுக்கு தேவையான கலரோ அதை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்படியே ஒவ்வொன்றையா மாற்ற ஒவ்வொரு இதாக மாறும். இது உங்கள் ஸ்கின் டோனுக்கு வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்றத நீங்கள் பார்த்து வச்சுக்க வேண்டியது தான். வைக்கிறேன்னா இதே மாதிரி வரிசையாக எல்லா கலருக்குமே மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க. கூட்டணுன்னா கூட்டிக்குவாங்க, குறைக்கணுன்னா குறைச்சிக்குவாங்க. வீடியோவுக்கு எடிட்டிங் பண்ணுறது வந்து நமக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம பண்ணுறது. அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தங்க போடுற மாதிரி இதை கூட்டுங்க அதை குறைங்க அப்படின்னு கரெக்டாக சொன்னாங்கன்னா உங்கள் வீடியோக்கு எவ்வளோ செட் ஆகுமோ அதுதான் செட் ஆகும். இப்போ நம்ம ஷார்ப்னஸை கூட்டி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஷார்ப்னஸையும் அதிகமாக பாய்க்கிறாதீங்க, அதிகமாக வீடியோ நல்லா இருக்காது. ஹைலைட்டு இந்த வீட்டுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ ஷேடோவை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ நம்ம கூட்டினது எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ அந்த வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இது பழைய வீடியோ, இது புது வீடியோ. கலர் கிடைங்க ஆகிட்டா. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு குவாலிட்டியை வச்சு சேவ் பண்ணிக்குவாங்க. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா என் சேனலில் போய் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறந்துடாதீங்க.